ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய அம்சங்கள். வெளிப்பிரகாரம். இது ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புற பகுதி. இங்கு பலிபீடம் மற்றும் வெண்கல குளியல் தொட்டி ஆகியவை உள்ளன. இங்கு பலிகள் செலுத்தப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் இடமாக இது கருதப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம். இது வெளிப்பிரகாரத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே உள்ள பகுதி. மேஜை, பொன் குத்துவிளக்கு, தூபபீடம் ஆகியவை உள்ளன. மகா பரிசுத்த ஸ்தலம். இது ஆசரிப்பு கூடாரத்தின் மிக புனிதமான பகுதி. இங்கு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. திரை. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும் திரை. பாவத்திற்கும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் இடையே உள்ள தடையை குறிக்கிறது. கேருபீன்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் உட்புறத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையிலும் கேருபீன்கள் வரையப்பட்டிருந்தன. இவை தேவனுடைய பரிசுத்தத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கின்றன. சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது.